ஹாய் ஜெசிகி 2K கிஸ் வாலிப பெண்களே, இளைஞர்களே, உலக மக்களே, குட் மார்னிங். படிப்பு தான் முக்கியம். இதை பாருங்க, இங்கே இருக்கு, படிப்பு தான் முக்கியம். உங்களில் எத்தனை பேர் ஆமாம் சிறப்பாக படித்து இருக்கிறீர்கள்? வீட்டுக்கு 10 பேர் இருக்கிறீங்க, சில வீட்டில் 30 பேர் கூட இருக்காங்க. ஆமாம், உங்களுக்கே நல்லா தெரியும், கையெழுத்து போட தெரியாதவர்கள் ஒரு வீட்டில் 30 பேர் இருக்கிறார்கள் என்றால், படிக்க தெரியாதவர்கள் ஆமாம் ஒரு வீட்டில் 30 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் எத்தனை பேருக்குங்க படிக்க தெரியும், கையெழுத்து போட தெரியும்? சிந்தித்து பாருங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாகவே போகுதுங்க. பெரிய வளர்ச்சியில் இருக்குது, எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருக்கு, எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்குது. அடைச்சா பொங்கல் தீபாவளிக்கு கூட துணி வாங்க முடியாமல், ட்ரெஸ்ஸு போட்டுக்க முடியாமல் தொழிலாளிகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தடவை எத்தனை முறைகள் நான் இந்த ஏழை மக்களுக்காக நான் பாடுபடுறேன், கத்துறேன். ஆனால் அந்த ஜென்சி கிட்ஸுக்கு, 2K கிட்ஸுக்கு, வாலிப பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு ரவ கூட புரியல. எங்கே தான் போகிறாங்க, எதுக்காக தான்? ஏங்க மாடு ஜல்லிக்கட்டுக்கோசரம் போய் போராடுறாங்க. மாடு, அதே மாடை இங்கே மாடை ஏற்றி தாங்க இங்கே எனக்கு ஓடுது. மாட்டையா நீட்டாவே அதை விடுங்க. சரி, என்ன பேச வரணுன்ற சொல்லுங்கள். இப்போ ட்ரம்ப்பு அந்த என்னது எப்ஸ்டீன் ஃபைல்ஸா? ஆமாம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஏங்க அவங்க யாருமே இல்லை, ஒரே ஒரு அந்த லேடியா அதையும் பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்க போல இருக்கு. அவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ அதை அவர் வெளியில் விட்டுருக்கார். யார்? ட்ரம்ப் தான் விட்டுருக்கார். அதே மாதிரி அந்த ஏலியன்ஸ் பற்றியும் அவர்களை பற்றிய ரகசியங்கள் அடங்கிய அந்த ஃபைல்ஸையும் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம் ட்ரம்ப். நான் ஒன்று கேட்குறேன், எவ்வளோ பெரிய வல்லரசுங்க அமெரிக்கா. இந்த சுவிட்சர்லாண்டில், அப்புறம் இந்த துபாயில் இப்போ எவ்வளோ திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, மிகப்பெரிய பெரிய பெரிய கொள்ளைக்காரன் எல்லாம் வெறும் மூஞ்சி கூட வேண்டாம்டா, ஆதார் கார்டு கூட வேணடா, சும்மா எத்தனை கோடியான லட்சங்கள் வச்சிருக்காங்க, கொண்டு வந்து என் பேங்க்ல வச்சுக்கோ, உன் பேர் சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். ஏன் அந்த ஃபைல்ஸை வெளியே விட மாட்டாராமா? ஏன்னா அந்த மாதிரி ஃபைல்ஸை வெளியே விட்டா இந்தியாவில் 3/4 பேர் எல்லாம் ஜெயிலுக்கு போகணுங்க. அது செய்ய மாட்டாரா? அதெல்லாம் கேட்கணும் இளைஞர்களை, நீங்கள் வாலிப பெண்களை. சரி விடு, அந்த நாட்டை விட்டுரு. இந்த நாட்டில் உனக்கு சோறு இல்லை, தண்ணி இல்லை, பிச்சை எடுத்துன்னுக்கிற உன் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட போகுது. ஆமாம், கட்சிக்காரன் அத்தனை பேர் அடிச்சுக்கின்னு டிராஃபிக் ஜாம் பண்ணின்னுக்கிறான். பார், எதை செய். ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இன் த வேர்ல்டு, குட் மார்னிங். உலக மக்களே, அன்பானவர்களே, காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ரொம்ப கவலையோடு தான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே யாருமே மகிழ்ச்சியாளன்னு மட்டும் எனக்கு தெரியும். எவனுமே நைட்டில் தூங்குறது இல்லைன்னு எனக்கு தெரியும். எவனுக்குமே தூக்கம்லாம் நின்று போச்சு. சின்ன பையன், பெரிய பையன், கலவன், கழிவு, எல்லாருக்கும் தூக்கமே கிடையாது. எல்லாம் பைத்தியம் மண்டல மாதிரி சுற்றின்னு இருக்கிறான். எங்கே போகிறோன்னு தெரில, என்ன துண்டுறான்னு தெரில, எதுக்குன்னே தெரில. ஆமாம், அவன் ஏன் வாழறன்னு கூட தெரியாமல் தான் வாழ்ந்துன்னுக்கிறான். எல்லாம் வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி, ஒரு சந்தோஷம் இல்லை. ஒரு நல்ல முறையில் முதல்ல ஒரு செக்ஸ் வச்சுக்க முடியல. 10க்கு 10 வீட்டில் 4 குட்டிங்களை பெற்று வச்சுருக்கிறாங்க. எங்கடா செக்ஸ் வச்சுக்க முடியும்? ரொம்ப கேவலமாக போயின்னுக்குது. பாம்பே, டெல்லி, கல்கட்டா கூட போகிறாங்களா, ரெட் லைட் இதாக இருக்குது. ஏதோ இந்த மாதிரி கிழமை உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ எங்கேயா போகலான்னா இப்படி போக முடியும். இங்கே எங்கடா போக முடியும்? ஏய், என்னடா இருக்குது? ஜெர்மனிலலாம் பாடுறா, போய் பாடுறா. உலக நாடுகள்லாம் செக்ஸ் இல்லாமல் இந்த உலகமே இல்லை. செக்ஸை மட்டும்தான் இந்த உலகம். அதுக்காக தான் ஆம்பளை பொம்பளை மயிறு திருடுறான், போய் சொல்கிறான், ஏமாத்துறான், கத்தை காட்டுறான். ஏடா என்ன மயிருடா இந்த மந்திரி கிந்திரி, இவன் கலெக்டர், புலெக்டர், பெரிய பிரதம மந்திரி, பெரிய அமெரிக்க அதிபர், என்ன மயிருகடா வாழறான்? இல்லை என்ன மயிருக்கு வாடா? ராத்திரி போனால் அவன் மொட்டாட்டிகிட்ட படுக்கணும், இல்லை வப்பாட்டிகிட்ட படுக்கணும், இல்லைன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி அவன் கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மாமா இருப்பான். இங்கேயும் நிறையா மாமா இருக்கிறாங்க. அந்த ஜக்கி வாசுதேவ், இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. ரொம்ப பேர், ஏகப்பட்ட பேர். என்னமோ அது என்னமோ மயிறு ட்ரஸ்ட்டுன்ற பேரில் கருப்பு பட்டு வெள்ளை படமாக மாற்றுறது. இது மாதிரி அயோக்கிய ராசு நிறைய பேர் இருக்காங்க. கடைசியில் யார் தெரியுமா இங்கே பாதிக்கப்படுறான்? அப்பா வீடு எதுவும் அறியாத ஏழை மக்களை கல்யாணம்னு ஒரு மயிரை கட்டிக்கிட்டு அந்த புள்ளையை பார்க்குற, பெரிய இல்லாமல் தான் பார்க்குற. நீ குழந்தெல்லாம் வேணும்லாம் அங்கே ஒரு பையனும் பக்கலை. நீ நான் பிள்ளைகிட்ட ஏதோ கருமம் பெற்றுக்கிற, அப்புறம் ஒருத்திரியாக பற்றுக்கிற, நிறைய பேர்கிட்ட பற்றுக்கிற, ரோட்டில் விட்டுற, அது பிச்சை எடுக்குது, சமூக விரோதியாக மாறுது, வன்முறையை பண்ணுது, கலவரத்தை பண்ணுது, திருடுது, காது இருக்குது, மூக்க இருக்குது, கிளவியை கொள்ளுது. இது தேவையாடா? டேய், கொஞ்சம் புரிஞ்சுங்கடா. உலகத்திலேயே ரொம்ப கேவலமான நாடு தமிழ்நாடாக தாண்டா இருக்குது. இவனுக்கு சும்மா பத்திரிக்கை ஏதோ விளம்பரம், மயிறு கால் அமைக்க விட்டுக்கின்னு, கையை அமைக்க விட்டுக்கின்னு ஏதோ பழுப்பு நடத்தணுமே, வேறு வழி இல்லை.
ஆமாம், உண்மையை பேசுனா எவனும் ஒத்துக்க மாட்டான். அதனால் போய் பேசி ஜால்ரா ஜிங்கு ஜக்கு போட்டு வாழ்ந்துன்னுக்குறான். அப்படி வாழாதடா, அதுக்கு போய் வாழ்க்கை இல்லைடா. சிந்திங்கடா. ஆ எஸ்கே 2K கேஸ் உலக மக்களை அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் கோவப்படுறேன் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற பிரியத்தால் தான் கோவப்படுறேன். கோழி மிதிச்சு குஞ்சுகள் சாகாது. அதே நேரத்தில் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன், எனக்காக இல்லை, குழந்தைங்களுக்காக. மற்ற இந்த உலகத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 10% தெரியும்னா எனக்கு 10,00,000% தெரியும். ஆமாம். எப்படி தெரியும், ஏன் தெரியும்லாம் உட்காந்துலாம் சொல்ல முடியாது. சொல்லணும்னா 10 வருஷத்துக்கு உட்காந்து பேசினே இருப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, உலகம் படுகேவலமாக போவதற்கு முக்கிய காரணம் மக்கள். மக்கள் மட்டும்தான் இங்கே சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு இந்த காலம் முழுக்க சொல்லிட்டு இருந்தேன். எப்போ ஒரு செடி வேண்டும், ஒரு மரம் வேண்டும் என்றால் அதற்கு மழை நீர் பார்த்து அதுவாக வானதை என்ன ஒரு இடம் சொல்லுவான். மழை பெஞ்சாதான் அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் பிடிங்கிட்டான். மண்ணு கிண்ணு கிண்ணு கனிமம் தனிமம் கினிமம் மயிர் மண்ணாங்கட்டி மொத்தத்தையும் பிடிங்கிட்டாங்க. இனி மரமும் வராது, ஒரு மயிரும் வராது, ஒரு மழையும் வராது, ஒரு மயிரும் வராது. பஞ்சம் வஞ்சம் நோய் கிருமி கொள்ளை எல்லாமே இனி பயங்கரமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த ஏஐயா ஆமாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சின்ன பிள்ளைங்க படிங்க. இந்த குவாண்டம் ஏஐ அதெல்லாம் இருக்குது, படிங்க. இப்போ கூட சீனாவுடைய அந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கண்காட்சி பண்ணாங்க டெல்லியில். இந்த மாதிரி சீனா பாரு எங்கேயோ போய் நிற்கிறான், அமெரிக்கா பாரு எங்கேயோ போய் நிற்குது. அவன் எல்லாம் பங்கர் கட்டி வச்சுக்கினான். ஒரு பெரிய சுனாமி வருது, ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது, ஒரு பெரிய எரிமலை வெடிக்குதுன்னா அவங்களுக்கு வந்து சைரன் ஒலி எழுப்புவாங்க, எச்சரிக்கை சொல்லுவாங்க. அவெல்லாம் போய் பங்கரில் படுத்துப்பா. நீ எங்கடா போய் படுப்ப? நீ எங்கே போய் படிப்ப? தமிழ்நாட்டில் இருக்கிறவனே ஒரு சுனாமி வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, இல்லை ஒரு சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்த இப்போ பாரு எலெக்ஷன் வேறு நடக்குது, எவன் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஃபுல்லாக கலவரம் நடக்கும், கடையை கொட்டைப்பான், நகையை திருடுவான், இவன் அவன் மேலே பழிய போடுவான், இவன் அவன் மேலே பழிய போடுவான். அப்பா வீடு உன் பிள்ளைங்க பாவண்டா, சோறு இல்லாமல் வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவிர்க்கிற உன் பிள்ளைங்க அங்கேயுமா இங்கேயுமா இந்த கும்பலில் அடிபட்டு மிதிப்பட்டு சாவ போதுடா. கேள்வி கேளுங்கள்டா, கேள்வி. உன்னையே நீ அடிவாய். கேள்வி கேளுடா. உன் உலகம்டா, உன் நாடுடா, உன் மக்கள் ஊரா, உன் நாடு, உன் மக்கள் மயிறு. நீ உலகத்தெல்லாம் ஒரு மயிரும் காப்பாற்றவே வேண்டாம். உன் குழந்தைங்க தான் ஆசைப்பட்டு தானே அதை பெற்ற. அதுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கல, அதை ஒழுங்காக படிக்க வைக்கல, குளிச்சுதா குளிக்கலையா, எவன் கூட போகுது, எவன் கூட படுக்குது, எதுவுமே தெரியல. ஒரு தெருவில் 100 இந்த மாதிரி இருக்குது. ஒரு தெருவில், பக்கத்து தெருவில் அதே மாதிரி. ஒரு நாடு பூரா இதே தான் இருக்குது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடலாமாப்பா? எல்லாரையும் பிடிப்பேன், ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் பிடிப்பு. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாமா? ஏய் தம்பிங்களா, டே ப்ளீஸ், நான் கத்துறேன்னா அதில் அர்த்தம் இருக்குது. உன் எதிர்காலத்துக்காக கத்துறேன். வரக்கூடிய மிகப்பெரிய பேரிடர்கள்லேருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே. பங்கர்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஒரு சுனாமி வந்தால் நீ போய் பங்கர் உள்ள ஒழிய முடியாது. அவங்க கட்டிக்கிறானுங்க, அவங்க வச்சுட்டு இருக்கிறான். இவன் ஃப்ளைட்டில் போடுவான். இந்த திமுக கட்சிக்காரன் அதிமுக கட்சிக்காரன் காசு வச்சுட்டு இருக்கிறான். நிலாவுக்கே போய்டுவான். நீ எங்கடா போவேன்? சாக்கடையில் தாண்டா போய் படுக்கணும். சிந்திடா, சிந்தித்து பாரு. ஆய் எல்சிகே 2K கேர்ள்ஸ், இளைஞர்களே, வாலிப பெண்களே, உலக மக்களே, பிரியமானவர்கள்னு சொல்லி யார உங்களை நான் வந்து குட் மார்னிங் சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிஸாக சொல்கிறேன். எனக்கு சத்தியம் கிட்டியும் ப்ராமிஸாக சொல்ல பிடிக்காது. நான் வந்து முற்போக்கு சிந்தனை உள்ளவன். இந்த மூட நம்பிக்கை, கடவுள் இந்த மாதிரி முட்டாள்தனமானவர்களை நான் ஒரு காலத்தில் நான் மதிக்கவும் மாட்டேன். அவங்க கூட கமிட்மெண்ட் கூட நான் வச்சுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைங்களை பிடிக்கும். ஆமாம், அதனால்தான் நான் தொடர்ந்து பேசிட்டு கிடக்குறேன். இந்த பாருங்க, வாட் இஸ் திஸ்? என்னது இது? என்னது? தேர்தல் நெருங்கும் சூழலில் பரபரப்பு. சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பன்னீர்செல்வம் சந்திப்பு. திமுக ஆட்சிக்கு மாநாடு. மனுஷனாங்க அவரெல்லாம். என்னமோ அந்த அம்மா கல்லறையில் போய் 10 மணி ஞானம் வந்தது. அப்புறம் அந்த ஓபிஎஸ் அந்த சசிகலா காலடியில் போய் மேஜிக் அடியில் பட்டுக்குது. இந்த உலகத்தில் எந்த நாடும் 200 நாடுகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ கேவலமான, இவ்வளோ மட்டமான, இவ்வளோ சாக்கடையான ஒரு உலகத்தை, ஒரு நாட்டை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. மொத்த இந்தியாவுன்னு தான் சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே ஒரு குப்பை நாடு தான். தமிழ்நாடு டே ஜென்சிக்கு உங்கள் பிள்ளைங்களுக்காக நான் கட்டின்னு கிடக்கிறேன், உனக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்காகவும் அப்பனுக்கவும் ஆத்தாளுக்கோ கிடையாது. நான் வந்து தாத்தாங்க இருக்கா, தாத்தா பாட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு தூக்கம் வரலன்னா தாலாட்டு பாடி ஏதாவது நீதி கதைகள், அறம் நிறைந்த கதைகள், வீர கதைகள்லாம் சொல்லி, அந்த மாதிரி கதைகளை சொல்லி அப்படியே தூங்க வைக்கும். அந்த மாதிரி தாத்தா வர்க்கத்தை சார்ந்தவன், அப்பா வர்க்கத்தை சார்ந்தவன். அப்பா வர்க்கம்னா இதை ஒன்று இருக்குதா, திமுக கட்சி அப்பா. பிள்ளைங்கள நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரம்ப் வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து என்னது எஃப்சின் ஃபைல்ஸா எப்படி வெளியிட்டாரு? எப்பயோ வெளியிட்டுருக்கனால இப்போ தான் வெளியிடணுமா? உள்ளர்த்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏலியன்ஸ் பற்றி எல்லாம்
ஒபாமாவே சொன்னார் ஏலியன்ஸ் இருக்குன்னு சொன்னார், ஆனால் பார்க்கலன்னு சொன்னார். அந்த ஃபைலை இப்போ வெளியே விடலான்றாங்க. ஏன்? உலகத்தில் எல்லா அது சுவிட்சர்லாண்டு, அப்புறம் அந்த துபாயில் வந்து தமிழ்நாடு, இந்தியா மொத்தம் முக்கால்வாசி பேர் கொள்ளையடித்த பணம் பூரா சுவிஸ் பேங்கில் அங்கங்கெல்லாம் வச்சுருக்காங்க. கிறிஸ்துவ நாடுன்றானே சுவிட்சர்லாண்டை. அங்கே போய் இந்த மாதிரி பணத்தை ஒழிச்சு வைக்க பேங்க்கு வந்து அந்த மாதிரி ஃபோட்டோ வேண்டாம், ஐடி கார்டு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், பணத்தை வந்து அப்படியே திருடு கல்லோ எடி கொலை பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வை, உன் பேரை சொல்ல மாட்டேன், ஊரை சொல்ல மாட்டேன், நான் கிறிஸ்துவ நாடா அது? சுவிட்சர்லாந்து கிறிஸ்துவ நாடா? ஒரு கிறிஸ்துவ மாதிரி பண்ணலாமா? நான் கிறிஸ்துவன், நான் பண்ண மாட்டேன். சரி விடு. வேற சின்ன பிள்ளைங்க, டேய் மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சண்டை போட்டிங்க, மக்கள் பாவம் பசியிலும் அதை விட்டுறா, நீங்கள் கவலைப்படாது. உங்கள் குழந்தைங்க நாளைக்கு பிச்சை எடுக்க போகுது, ரோட்டில் நிற்க போகுது, தட்டு ஏந்த போது, ஒழுங்காக ஏற்றுக்கு. நியாயம்டா, உன் பக்கம் இருக்குதுடா, உன் உலகம்டா. நீ விட்டுட்டுனா நாளைக்கு இவெல்லாம் நக்கின்னு போடுவான், நீ நக்கின்னு ரோட்டில் நிற்ப. உன் பேர பிள்ளைங்க நினச்சிப்பார், அவங்களுடைய வாழ்க்கை என்ன? கொஞ்சமாவது எதிர்த்து பேசு தாத்தா மாதிரி.